உன்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சகாயாம்பா சமேத ஸ்ரீ பூமிநாத சுவாமினே நமஹ. மீனாட்சி அம்பிகா சமேத ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வர சுவாமினே நமஹ. பீதபுஜாம்பா சமேத ஸ்ரீ அருணாச்சலேஸ்வர சுவாமினே நமஹ. அபிராம் சமேத ஸ்ரீ அமிர்தகடேஸ்வர சுவாமினே நமஹ. பாலாம்பிகா சமேத அமிர்த மிருத்யுஞ்சய சுவாமினே நமஹ. காஞ்சீனோபுரரத்னகங்கணன சத்யயூராரோஜ்வலாம் காஷ்மீராருணகஞ்சுகாஞ்சிதகுஜாம் கஸ்தூரிகாதத்திதாம் கல்ஹாராஞ்சிதாஸ்தயுக்மலசிதாம் காருண்யகல்லோலினீம் காமாட்சீம் ததயாமி கல்பலசிகாம் காஞ்சிபுரி தேவதா காமாரிகாமாம் கபதாசரஸ்தாம் காம்ய பிரசானோவிரதாம் கங்கணபூஷஹஸ்தாம் காஞ்சி நிவாசம் கனகப்பிரபாசம் காமாட்சி தேவிம் தலயாமி சித்தேகே சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ருதி புராணானாம் ஆதயம் கருணாதயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். நமாமி பகவத்பாதம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சங்கரம். நமாமி பகவத்பாதம் ஸ்ரீ ஜயேந்திர சரஸ்வதி சங்கரம். நமாமி பகவத்பாதம் ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சங்கரம். நமாமி பகவத்பாதம் சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமினே நமः. சதாபாலரூபா விவிக்னாத்ரிகந்திரி மாதந்தி வக்ராதி பஞ்சாஸ்யமான்ய விதீந்திராதிருத்யா கணேசாப்திராமே விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்திம் மயூராதிரூடம் மகாவாக்கியகூடம் மனோகாரிதேகம் அகச்சித்தகேகம் மகீதேவதேவம் மகாவேதபாவம் மகாதேவபாலம் வசே லோகபாலம் சென்றாயும் நீ எனக்கரும் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீர்த்தனையா சஞ்சாகதிர்வேலவனே உமையாழ்மைந்தா குமராமரை நாயகனே யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் ராமேபர வேலவர் தந்தது அதனால் பூவேன் நயன் போய் புணர்வின் நாமேன் நடவி இனிய செம்மான் மகளை திருடும் திருடன் எம்மான் முருகன் திரவான் இரவான் சும்மா இரு சொல் அற என்றனுமே அம்மா பொருள் ஒன்று ஞானறிந்திரனே இனியான மனோதிலை நீதுனதான் அணியார அரவிந்த மரும்பு மதோ பணியாயன வள்ளி பதம் பணியும் தனியாதிமோக தயாபரணி தூக்கும் வலுவத்துறை தோய்ந்த கல்வியும் சத்துவைந்தோய் வாக்கும் தருக பணித்தருவாய் வடநூர் கடலும் தேக்கும் செழுந்த முச்செல்வமும் தொண்ட செல்லாவில் நின்று காக்கும் கருணை கடனே சகல கதாபந்தியும் ஸ்ரீமத் பயோநிதி நிகேதன சக்கரவாணே போகீந்திர மோகமடிரஞ்சித புண்ணியமூர்த்தேகம் யோகீச சாஸ்வத சரண்ய பவாப்தி போதலக்ஷ்மீனுசும் மம மதேகிகராவலம்பம் பிரக்லாதநாரத பராசர புண்டரீக வியாசாதி பாகவத புங்கவ ஹிருநிவாச பக்தானுரக்தானாம் பரிபாலன பாரிஜாதம் லக்ஷ்மீனுசும் மம மதேகிகராவலம்பம் மனோஜவம் மாருதகுண்டவேகம் விதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயோகமுக்கியம் ஸ்ரீராமதூதம் விரசானமாமி வித்ர்பலம் யசோதைர்யம் நிர்பயத்வமரோகதம் அஜாட்யம் வாக்படுத்வம் ஜானூமஸ்மரணாத் பவேத் அசாத்யஸ்தாதக ஸ்வாமியம் அசாத்யம் தவகிம் வத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. துணையும் தொழும் தெய்வமும் பெற்றதாயும்
சுருதிகளில் வனையும் கொழுந்தும் பதிகொண்டவேரும் பனிமலர் பூங்களையும் கருப்புச்சிலையும் மென்பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே நாயகி தான்முகி நாராயணி கை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சந்தரி சாமலை சாதினத்தியம் வாயகி மாலினி வாராகி சூழினி மாதங்கி என்று ஆயகியாதியுடையாள் சரணம் சரணம் மரண் நமக்கே. ஸ்ரீ அபிராமி பட்ட திருவடிகளே சரணம். ஸ்ரீ சோர மகா கணபதயே நமஹ. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ வாசுதேவாய. ஓம் நம சிவாய. சம்போ மகாதேவ தேவ தேவா. மெய்யன்பர்களே தாய்மான், ஞானமே வடிவாக விளங்கக்கூடிய ஆது வயலூர் முருகப்பெருமானி பற்றாத தனிப்பெரும் கருணையினால் அடியனுடைய மானசீக குருவாக விளங்கக்கூடிய பூஜ்ய ஸ்ரீ திருமண சுபாந்த வாரியார் சுவாமி திருவடியில் அடங்கி அபயராமி என்றாலும் பேசுவதற்கு வழிகாட்டி குருநாள் டாக்டர் சரத்தூர் சந்தாராமன் அவருடைய திருவடிகளை வணங்கி ஸ்ரீ அபிராமி என்றாலிருந்து 26வது பாடலை சிந்திக்கக்கூடிய அடியவர் நீரே உலகினையோ ஏற்றும் அடியவர் ஈரே உலகினையோ படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராய தமிழ் பூங்கடம்பு சாத்தும் புகழ்ந்தணங்கே மனம் நாடு நின்றால் இணக்கியன் நாட்டங்கு பொன்மொழி ஏறியவாறு மதை உதைத்தே. மாணிக்கவாசருடைய தாக்கம் அப்படியே இந்த பாட்டை சொல்லி அவர் சொல்றார், ஒன்றும் போகாத நாயேனை உய்யக்கொண்ட நீ கருணை. இவரு சொல்வார், நாயேனையும் ஒரு பொருளாக்கி நயந்து வந்து. இங்கு ஒண்ணுமே போராதாலும் எனக்கு ஏற்பட்ட பாடத்துக்கு ஒரு அனுகிரகம் பண்ணினேன், இது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம்தான் 26வது பாட்டு. ஏற்றும் அடியவர் நீரே உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும். பட்டர் சொல்றார், அபிராமுடைய உன் அடியார்கள் பெருமையை சொல்லி சொல்லி மாளார். ரமய கீர்த்தி ராம என்று சொல்வார்கள், அழகு சிறந்தவன் ராம். அது மாதிரி அபிராமி என்று சொன்னால் பேரழகு பெட்டகம் உடைய உலகுக்கு அழகிற்கு ஒவ்வாத அபிராம வல்லியை பழகு சிவந்த பாதாம்புயட்டார். அப்பேற்பட்ட அழகே குருவுடையானவள். அப்ப அந்த அழகிலே உன்னை அடியார்கள் எப்படி போற்றுகிறார்கள், புகழ்கிறார்கள். உன் பெருமை என்ன உன் அடியார் பெருமைகளையும் சொல்லி மாளாது அப்படின்னு ஒரு இண்டிகேட் பண்ற. அப்ப அவர்கள் எல்லாம் எப்படி செய்கிறார்களாம், அபிராமி உபாசன தெய்வமாக ஏற்றுக்கொண்டு. அதனால்தான் சொல்வார், அபிராமி என்னும் அருமரு. ஒரு பாடல் உள்ள போய் பார்க்கணும். அபிராமி சமயம் நன்று. எனக்கு அவருக்கு தெரிஞ்சது பூரா அபிராமி சமயம். இந்த சாஸ்திரத்திலே அவர் ஊருத்தினால அபிராமியை தவிர வேறொன்றும் இணையாதவர். அப்ப சொல்றார், நீரே ஏற்றும் அடியவர் நீரே உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் இருபவராம் தமிழ் பூங்கடம். 14 உலகங்களையும் படைத்தும் காத்தும் அழித்தும் என்று ஒரு அண்டர்லைன் பண்ற. யாருன்னா அடியார்களுக்கே அந்த திறமை வந்திருக்கும். சாதாரண அபிராமியை வணங்குவர்களுக்கு இந்த படைக்கும் ஆற்றலே வந்து வருவது என்றால் உன் பெருமை எப்பேற்பட்ட பெருமை, அதை சொல்லி மாளாது. அதோடு கூட பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இந்த 3 பேரையும் இது நினைவுபடுத்துற. அப்ப படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய முக்கியில் புரியும் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகியவற்றுகள் உன்னை துதித்ததாலே அவர்களுக்கு பதவி நிலைத்தது. மகாவிஷ்ணு காத்தல் தொழிலை செய்கிறார், ருத்ரன் சம்ஹாரம் என்று
தொழிலை செய்கிறார். அதுதான் ஆச்சாரியால் அங்க சொல்வார், சிவசத்யாயுத்துவம் யதிபவதி சக்தக பிரபவித்தும் நச்சே தேவம் தேவோ நகலு குசலா ஸ்பந்திதும் அபி அதஸ்வாம் ஆராத்யாம் ஹரிஹர விந்திதாபிரபி பிரணந்தும் சோதும் வா கதம் அகிருத புண்ணியா பிரபோதி. ஸ்பந்திதும் அப்படின்னா கொஞ்சம் அசைக்கிறது கூட, எட்டாக்கு வந்தா பூகம்பம் வருதுன்னு சொல்றான் பாருங்க, ஆடுதல். அது மாதிரி இவர்கள்லாம் அந்த அம்பாள் பக்கத்துல அம்பாளுடைய அருள் இல்லைன்னா இவர்கள் அசக்தனாக ஆகிறார். அதுதான் சொல்றார், அகிருத புண்ணியா பிரபவதி சிவசக்தியாக யுக்தோ யதிபவதி சக்தக பிரபவித்தும் நகே தேவம் தேவோ நகலு குசலா ஸ்பந்திதும் அபி. அப்ப 3 பேரும் அம்பாளுடைய அனுகிரகம்னா அசக்தராக அசைவற்றவராக ஆகிறார்கள். அப்ப இந்த 3 தொழில் சிவபெருமான் 5 தொழிலை செய்கிறார். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் பஞ்சகிருத்தம் அந்த சொல்றார். ஆனா இந்த 3 மட்டும் இங்க சொல்றாரு, முத்தொழிலையும் செய்பவர் சிவபெருமானே. அப்ப படைக்கும் போது அவருக்கு என்ன பெயர் அப்படின்னா பவன் என்று பெயர். சிவபெருமான் இது சொல்வேளே, ஓம் பவாய நமஹ பவலிங்காய நமஹ. பவன் சொன்னா இந்த ஒரு அர்த்தம் இல்லை, 3 தொழிலை சொல்ற. அப்ப பவாய நமஹ பவலிங்காய நமஹ சீருத்திரம் சொல்றது. அப்ப படைக்கும் போது அவன் பவனாக இருக்கிறார், காக்கும் போது இவரே மிடனாக இருக்கிறார், மிடன்னா இவர் தான் காக்கிறார், அழிக்கும் போது இவனே அரணாக இருக்கிறார். இது வியாக்கியானம் சிவாஜா இந்த பாட்டுக்கு முறை சொல்றார். ஆகவே முத்தொழிலை செய்யும் சிவபெருமானே உன்னை துதிக்கும் அடியார்களே மிகச்சிறந்தவர். இது அபிராமத்தை சொல்றது. 3 தொழிலை சிவபெருமானே உன்னுடைய அந்த அனுகிரகத்தினால்தான் அந்த முத்தொழிலை அவர் சர்வசாதாரணமாக இயக்க முடிகிறது. அதனால்தான் அம்பாள் வழிபாட்டை யாரெல்லாம் முதல்ல உலகத்தில் யூஸ் பண்ணா பரமேஸ்வரன் சொல்லணும். அவர் அதுதான் ஐடென்டி பண்ற. அம்பாள் வழிபாட்டை உலகுக்கு முதலில் அறிமுகம் செய்து வைத்தவர் சிவபெருமானே. அதனால்தான் அவர் முத்தொழிலை செய்யும் பொழுது தன் விருப்பப்படி செய்கிறார். நாம் என்ன நினைச்சுட்டு இருப்போம், சாதாரணமா அவர் யாருக்கும் கட்டுப்படுறது இல்லை. சிவபெருமானுக்கு ஒரு பெயர் உண்டு, சித்தன் போக்கு சிவன் போக்கு. ஏதா சித்தன் போக்கு சிவன் போக்கு அப்படின்னா இந்த சித்தன் போக்கு சிவன் போக்கு உள்ளார்ந்த நாம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா அவரே எல்லாம் இண்டிவிஜுவலா பண்ற அந்த சுதந்திரத்தை அம்பாள் கொடுத்திருக்கிறார். அதனால்தான் அதுக்கு சித்தன் போக்கு சிவன் போக்கு. படைத்தல், காத்தும், கரண்டும், அழிக்கும், பிரிபவர். பிரிதல் என்றால் என்ன சொன்னா 2 விதமான அர்த்தம் உண்டு. ஒண்ணு குறிக்கோள் இல்லாத அப்படின்னு அர்த்தம். ஆனா இந்த இடத்துல அப்படி பண்ணக்கூடாது. அவர் குறிக்கோளோட இந்த முத்தொழிலை செய்தார். அதனால சிவபெருமான் சுதந்திரமாக செயலை செய்வதாலே சித்தம்போக்கு சிவன். நாம என்ன சாதாரண சித்தம்போக்கு சிவன் போக்கு பைத்தியகார மாதிரி இருக்கு, அப்படி கிடையாது. அந்த செயலையும் ஒழுங்காக எவன் ஒருவன் சுதந்திரமாக செய்கிறானோ அவனுடைய போக்கு சித்தம்போக்கு. அதுதான் சித்தம்போக்கு சிவன் போக்கு. நின்னை ஏற்றும் அடியார்கள், அடியார்கள்லாம் எப்பேற்பட்டவர்கள்? 14 உலகங்களிலும் அவர்கள் கொண்டாடப்படுகிறார்கள். 14 லோகத்திலும் அபிராமியை தொழுதவர்கள், அபிராமி சமயத்தை தொடர்ந்தவர்கள், அபிராமியை வணங்கியவர்கள் 14 உலகத்தையும் தொழ காத்திருக்கிறார்கள். அவர்களே மிகச்சிறந்த சித்தர். அவர்களே மிகச்சிறந்த சிக்கலர். அப்ப ஏன் அப்படின்னு அவர்களே மிகச்சிறந்த சிக்கலர்னா எல்லா விதமான சித்துக்களும் அம்பாள் இடத்திலிருந்தான் வெளிப்படும். அவரே சொல்வார், சித்தியும் சித்தி தரும் பராசக்தி தெய்வம் ஆகிய ஒரு பாட்டவர். எல்லா விதமான சித்துக்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடியவள். அததான் மதுரை மீனாட்சி மீது குலசேகர பாண்டி ஒரு ராஜா, அவன் என்ன பண்ணா மதுராபுரி அம்பிகைன்னு ஒரு பதிகம் மதுரை மீனாட்சி மீத மதுராபுரி அம்பிகை பதிகம் எழுதுகின்ற போது இந்த மூன்று பேர்களுக்கும் முத்தொழில் செய்களுக்கும் அம்பாளே மதுரை மீனாட்சியே காரணமாக அபிராமி சொல்றது மாதிரி அவ சொல்றாங்க. அந்த பாட்டை முப்பீடு கொடுத்து பார்க்கணும். மணியும் தரணமும் வெண்ணகனோ வழிமூவர் துணியும் தொழிலும் தொழிலோ பக்தி துத்தி முடிப்பணியும் தொடரும்
கடல் ஏழும் நின் கடல் பங்கயத்தில் அணையும் திருவுருவோ மதுராபுரி அம்பிகையே. அபிராமிப்பட்ட அபிராமி சொன்னாரோ அது மாதிரி மதுரை மீனாட்சி நீ இந்த முத்தொழில் செய்வதற்கு நீதான் காரணமாக இருக்கிறார். மணியும் சரளமும் வெண்ணகையும் வழிமூவர் செய்ய துணியும் 3 பேர்கள் பிரம்மா விஷ்ணு சிவன். தொழிலும் தொழிலோ இதெல்லாம் நீ செய்யற தொழில் அவளை ரெப்ரசன்டேட்டிவா தான் நீ அமைச்சிருக்கிறான். பக்தி யுச்சி முடி பணியும் சுடரும் கடல் ஏழும் கடல் பங்கயத்து அணியும் திருவுருவோ மதுராபுரி அம்பிகையே. அப்பேற்பட்ட அந்த மதுராபுரி அம்பியினாலே அவர் அந்த ஒப்புமை சொல்லும் போது இங்க சொல்றார், கமல் பூங்கடம்பு சாத்தும் குழல் அணங்க. வர்த்தமான வரி, கமல் பூங்கடம்பு சாத்தும் குழல் அணங்க. அம்பாளுக்கு பிடிச்சமான மாலை கடம்ப மாலை இருக்கா என்ன நமக்கு தெரியல. இந்த கடம்ப மாலை வாசனை ரொம்ப அற்புதமா அம்பாளுக்கு பிடிக்கும். மனம் வீசுகின்ற கடம்ப மலனை மாலையாக அணிகின்ற தேவி மீனாட்சி அப்படியே ஒப்புப்பட்ட கொண்டு சேர்க்கிற. கமல் பூங்கடம்பு சாத்தும் குழல் அணங்கே. இந்த மாதிரி 98வது பாட்டிலையும் அதுமாரி அபிராமி மீனாட்சியோட ஒப்புமைப்படுத்த கடம்பாளுடைய கோலைகள் அப்படின்னு அபிராமி 98வது பாட்டுல இந்த அபிராமண்டாவுக்கு மதுரை மீனாட்சிக்கும் உள்ளாண்டு பார்த்தா நிறைய ஒப்புமை இருக்கு. இந்த பாட்டுல அது மாதிரி இருக்கு. மனம் வீசுகின்ற கடம்ப மலரை மாலையாக அழிந்ததே. அதைத்தான் அவன் சொல்றான். மாணிக்க வீணாம் உபலாலயந்தி மதாலசாம் மஞ்சுள வாக்கிலாசாம் மாகேந்திர நீலக்தி கோமதாங்கி மாதங்க கன்யாம் மனசாஸ்மராமி சதுர்புதே சந்திர கலாபதம்சே உதோன்னதே குங்குமராகசோனி குன்றேஷு பாசாங்குச புஷ்பபான அஸ்தே நமஸ்தே ஜெகன் மாதே மாதா மரகதஸ்யாமா மாதங்கி மதசாலினி புரியாத் கடாட்சம் கல்யாணி கடம்ப வனவாசினி. நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், கடம்ப மலரில் விருப்பமுள்ள என்ற பெரும்பலில் கமல் பூங்கடந்து சாத்தும் குழல் அணங்கே கடம்ப குசுமப்பிரியாயை நமஹ. கடம்ப குசுமப்பிரியாயை நமஹ. அம்பாள் எப்படி இருக்காலாம், அம்பாள் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் ஸ்ரீநகரம் என்று பேர். பேர் ஆத்துக்குலாம் பேர் வச்சுக்கோம். ஸ்ரீபுரம், ஸ்ரீநகர், இதெல்லாம் அந்த அம்பாளுடைய அந்த ஆத்மார்த்தமா பூஜை பண்றவ வாசல்லே அந்த பேர். இதுல ஆடிட்டர் சேகரித்து சிந்தாமணி யுகம் வீட்டுக்கு பார்த்தா அதெல்லாம் நம்ம ரொம்ப நாள் பார்க்கும்போது நமக்கு அர்த்தம் தெரியல. இது படிக்கும் போது ஓ சிந்தாமணினா அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு போல. அம்பாள் சிந்தாமணி கிரகத்திலே வாசம் செய்யும். அம்பாள் எந்த ஸ்ரீநகரத்துல சிந்தாமணி. இந்த சிந்தாமணியில் என்னடான்னு கேட்டா கற்பகமாடி நம்ம எதை நினைக்கிறோமோ அது பூரா சிந்தாமணி கொடுக்கும். இந்த கவர்மெண்ட்ல 2 சூப்பர் மார்க்கெட் இருக்குது. ஒண்ணு காமதேனு சூப்பர் மார்க்கெட், சிந்தாமணி 2 தான். சிந்தாமணி சூப்பர் மார்க்கெட் அதை போனா இல்லாத பொருள் எல்லா பொருளும் கிடைக்கும்னு அர்த்தத்துல அவனும் அதை பேர் வச்சிருக்கு. அம்பாள் பேரு அவனுக்கு தெரியாது, கட்சிக்காரங்க எல்லாம் தெரியாது. ஏதோ சிந்தாமணி கூப்பிடுவோம். சிந்தாமணி என்பது அம்பாளுடைய திருநாம். சிந்தாமணிக்கு காயை நம்ம தெரியாது. அப்ப ஸ்ரீநகரத்தில் உள்ள பல வனங்கள், அந்த ஸ்ரீநகரத்துல நிறைய வனங்கள் இருக்கா. அதுல வனங்கள்ல அம்பாளுக்கு பிடித்தமான வனம் இந்த கடம்ப. இந்த கடம்ப வனத்துல அம்பாளுக்கு ரொம்ப பிரீத்தி. அதனாலதான் அங்க அந்த ஸ்ரீநகரம் மாதிரி மதுரையில பூலோக ஸ்ரீநகரமா விளக்கக்கூடிய அருளாட்சி செய்கின்ற மீனாட்சி. அதான் குடியாட்டம் கல்யாணி கடம்ப வடவாசினி. அதனால்தான் இப்ப நம்ம பூலோக கைலாசன சிதம்பரம் சொல்றோம், பூலோக வைகுண்டம்னா ஸ்ரீரங்கம் சொல்றோம். அது மாதிரி இந்த பூலோக ஸ்ரீநகர் இருக்குன்னா மதுரை மீனாட்சி அவன் நினைச்சுமா. அதான் காளிதாசன் எங்கோ உச்சையில இருந்தது அந்த மனசினால மதுரை மீனாட்சி பாடின பெரியார் கட்டாட்சம் கல்யாணி கடம்பவரவாசினி. மீனாட்சி எப்படி அருள் செய்கின்றாளா அபிராமி வேறுந்த மீனாட்சிகள் இந்த பாட்டு வைப்போம். திருமணம் தாரும் நீங்கால் இலக்கியன் நாத்தங்கு புன்மொழி ஏறியவார் இணலை உடைத்த. அம்பாளுடைய திருவடி எப்படி இருக்குதா, மனம் கமழுகின்ற திரு.
நம்ம கேட்கல, ஏதாவது அம்பாள் ஏதாவது செஞ்சு தரைந்தாளா, இதை பண்ணிட்டாளா, இல்ல வசன திருவி தலை அப்படி கிடையாது. இயற்கையாவே அம்பாளுடைய திருவடில் மனம் கமழ்கின்ற திருவடி. என்ன மனம் கமழ்த்தா அம்பாள் திருவடி எப்படி மனம் கமழுது? அம்பாள் வேத ஜனமா வேதங்கள்லாம் சொல்லிட்டே இருக்கா அம்பாளை பத்தி. ஸ்ரீசுத்த சொல்றா, அதெல்லாம் சொல்றா, சௌந்தரலகரி சொல்றா, எல்லாம் சொல்லி 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 அம்மாவுடைய திருவடி வாசமுடைய திருவடியாக ஆயிடுச்சு அப்படின்றார் வியாக்கியானத்துல. அதனால்தான் சொல்றார் மனம் நாரும். ஆட்டம் தான் வாசம், நாம சொல்ற நாற்றம் தான் வேற. ஆற்றம் என்று சொல்லி தமிழ வாசம். மனம் நாரும் நின் காலினிக்கு என் ஆத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகை உடைத்த. அப்படி அம்மாவுடைய திருவடி எப்பேற்பட்டதாக பணியேன் ஒருவரை பத்மபா, அழகான தாமரை திருவடி. அது எப்பேற்பட்ட திருவடி. நிறைய எல்லாரும் பாடி 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 அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணி பண்ணி லலிதா சகஸ்ரநாமம், அபிராம இந்தாதி, சௌந்தரலகரி, மீனாட்சி கல்வன்பா, ரொம்ப ஸ்லோகம் இருக்கு அம்பாள், சகலகலா கல்வி மாலை, இதெல்லாம் சொல்லி சொல்லி பாடி அம்பாளுடைய திருவடி இந்த சப்த ஒலிகளாலே மனம் வீசக்கூடிய திருவடியாக பாம்பன் சுவாமி சொல்வார். ஓம் சக்ரீவ பதயே நமோ நம. முருகப்பெருமானுக்கு 6 திருக்கழுத்துக்கள். ஏண்டா 6 திருக்கழுத்துக்கள் வசதினா, ஆதிசங்கர பகவத்பாடி சுப்பிரமணிய விதங்கம், வியாசர் பாடிய சாந்த மகாபுராண 1 லட்ச ஸ்லோகம், பாம்பன் சுவாமிகள் பாடிய குமாரஸ்தவம், பாரதி பாடிய முருகன் பெருமை, ஆயலூர் தொட்டிகள், ஆயலூர் சுப்பிரமணிய, ஆயலூர் புராணம், இப்படி அருணகிரிநாதருடைய திருப்புகள் எல்லாம் பாடி பாடி பாமாலய முருகன் கழுத்துல இருக்கா. அதனால சக்தி பதையே நமோ நம மனம் அந்த சுவாமியோட அருள் அந்த முருகன் கழுத்துல ஏறிச்சு. அது மாதிரி இங்க அம்பாள் இந்த வேத மந்திரங்கள் எல்லாம் துதித்து துதித்து அம்பாளுடைய திருவடி மனம் வீசக்கூடிய திருவடியாக இருக்கிறது. அப்ப அம்பாளுடைய திருவடி எப்பேற்பட்டது? வேத மனம் கமழும் சிந்தை. அதான் 2வது பாட்டை சொல்றார். துணையும் தொழும் தெய்வமும் பெற்றதாயும் சுருதி. இப்படின்னா சன்னியத்துல சுதிமாதா பயஸ்திதா. துணையும் தொழும் தெய்வமும் பெற்றதாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேறும் பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையும் மின் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது. அப்ப அம்பாள் எப்படி இருக்கிறாளா? வேத மரமாகவே அம்பாள் இருக்கிறார். அதான் நமக்கு அனுஷ்டானத்துல பிராமணருக்கு நித்திய சந்தியாவந்தனை எதுக்கு சொல்லப்பட்டதுதான், நம்ம டெய்லி வேத மந்திரத்தை சொல்லணும். நம்மளுடைய அந்தனர் கடமை, அந்தனருக்கும் தான் அறுதியில் இருந்து நமக்கு இலக்கியங்கள்லாம் சொல்றது. ஓதல் ஓதுவித்தல், கேட்டல் கேட்டல் கேட்பித்தல், கற்றல் கற்பித்தல் அந்தனருக்குரியா அது கோயில். இதெல்லாம் எல்லாரும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றது. அப்ப அந்த வேதத்தினாலே தொழுந்த திருவடி. அதனால அம்பாளின் திருவடி நான்மறைகள் அவருடைய திருவடிகளை புகழ்கின்றன. சித்தர்களும் ஞானிகளும் யோக புருஷர்களும் கூறிய பக்தி பாமாலை ஏற்றி அந்த திருவடிகள் அங்கோ பாடி அதையும் ஏற்றுண்ட பார். அது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா, அது நகைப்பா இருக்குது. அதன் ஏற்றுண்ட பார் சொல்லுவார் நிறைய இடத்துல. மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குமிதரும் சேவடி. மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குமிதரும் சேவடி. அப்புறம் சொல்வார், மதியுரு வேணி மகிழ் நானும் மாடும் வடங்கி என்னும் குதியுரு சேவடி. மதியுரு வேணி மகிழன் மாலும் விளங்கி என்னும் 3 பேர்களும் வழங்கிய அற்புதமான திருவடி. மறை 4 நிற்கும் தான் அந்தமான சரணார விந்தம். இப்படி அம்பாளுடைய திருவடி பலவித சிறப்புகள் பெற்றது. அது வேதத்தினாலே பல சிறப்புகள் செய்யப்பட்டது. அதிவேத நான்கும் சிறப்பாந்த வேதம் அனைத்திற்கும் முடிவே. கம்பர் சரஸ்வதி அந்தாதின்னு எழுதினார். இந்த சரஸ்வதி அந்தாதிலே இந்த லைன் குறிப்பிடுறார். அதிவேத நானும் சிறப்பாந்த வேதம் அனைத்திற்கும் முடிவே. எல்லா வேதங்களுக்கும் முடிவாக யார் இருக்காள்னா அம்பாள் தான் இருக்கா. அதான் வேத ஜனன்யை நம. வேத மாதா காயத்ரி என்ன சொல்றாமோ வேத மாதாவாதான் வர்ணிக்கணும். அப்ப அம்பாளுடைய திருவடியிலே வேத மனமும் சிவமனமும் சேர்ந்து இருக்கிறான். தனியா அம்பாளுக்கு இயங்குறதே இல்லையா, சிவபெருமானை கேட்டுக் கொண்டுதான் அனுகிரகம் செய்கிறாள்.
பல பாமாலைகளின் புகழ் மனமும் அம்பாளுடைய திருவடியை கமழ்கின்றன. அதனால்தான் இசையிலே சொல்லும் போது கூட சாமகான பிரியாயை சொல்லுது. சாமகான பிரியாய் நமஹா எல்லாமே வேதத்திலேருந்தான் வருது. வேதத்துல இருக்கிற சாம வேதத்திலிருந்தான் சங்கீதமே வந்து நீ சொல்வார். வேதம் சாம வேதம் ரொம்ப வசதி. ஞானசம்பந்தர் சொல்வார், சாகை 1000 உடையார் சாமம் ஓடுவது முடியும். வேதத்துல சாம வேதம் 1000 சாகை இருந்தது. 1000 பேர் ஓதினமா இருந்தாலும் எங்க திருவாழ்குளிப்புத்தூர் தேவாரத்துல சுவாமியை பார்த்து பாடுறா, சாகை 1000 உடையார் சாமம் ஓடுவது முடியாதுன்னா இன்னைக்கு எவ்வளவு இருக்குன்னா 3 பிரான்ச் இதா இருக்கு. அததான் சாகா அப்படின்ற துணையும் தொழும் தெய்வமும் சற்றதாயும் குருதிகளில் பனையும் பனைனா சாகா அப்படின்னு கோசார்கள் போட்டுதான் பாருங்க. சாக்கான பிரான்ச். அது மாதிரி இந்த வேதத்துக்கு எதிராக கிளைனா உபனிஷத்துலா கிளையா இருக்கிறது. வேதமாதாவாக அம்பாள் இருக்கிறாள். அப்ப அம்பாளுக்கு அம்பா அது மட்டும் இல்ல, அம்பாள் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய சிந்தாமணி மட்டும் இல்ல, அதியர்களுக்கு கேட்டதெல்லாம் வரங்கள் கொடுக்கின்ற கற்பக மரமாகவும் இருக்கிறாள். அப்படி அம்பாளை கற்பக மரத்திலிருந்து அந்த பூவை எல்லாம் பறித்து பறித்து உன்னை தொழுதார்கள். திருக்கடவுர் காலனை காலால் உதைத்தது சிவபெருமானுக்கு திருவடி அல்ல, உன்னுடைய இடது வாம பாகம். அதனால்தான் யமன் பிழைத்துக் கொண்டான். இப்பேற்பட்ட அம்பாவுடைய திருவடி, இந்த அபிராமுடைய திருவடியை வேதமனமும் ஈதமனமும் தமிழும் திருவடியாகும். அப்பேற்பட்ட பெருமுடைய நீ அன்பாடி இந்த அந்தாதி ஏற்றுக்கொண்டது எனக்கு என்ன நகைப்பாத்தான் இருக்கிறது. அப்ப அவர் அதை மட்டும் பாடல, இந்த திருக்கடவுள்ல என்னென்ன பாடிருக்கார். சோர கணபதி, அந்த கண்டவாரண பிள்ளை. சமஸ்கிருதத்துல சோர கணபதி, சோரம் என்றால் மறைத்தல். தேவர்கள்லாம் கொண்டாந்து அதை பார்க்கடல்ல கடைக்கு அந்த அமுதத்தை கொண்டு அங்கதான் வச்சா. இங்கதான் ரெஸ்டா எடுத்துட்டு ஜாலியா சாப்பிடலாம்னு நினைச்சா. இந்த பிள்ளையார் பார்த்துட்டே இருந்தாரா, என்னடா இந்த பசங்க நமக்கு நேவேட்டியமே காட்டல, ரொம்ப நேரம் ஆட்சி பார்த்தாரு, மறைச்சுட்டார். மறைச்ச உடனே அது அப்படியே அமிர்த லிங்கமாகி சுவாமி அமிர்த கடையை சொல்றாங்க. அதான் சமஸ்கிருதத்துல சொல்றான், வந்தே தோரகணாதீசம் வஞ்சிதார்த்த பிரதாயகம் வந்தாரு வந்தகமணியம் மாலூரவனவாசினும். தமிழ சொன்னா கள்ளவாரத பிள்ளையார் பதிகம் பாடிட்டார், அபிராமி அம்மை பதிகம் பாடிருக்கிறார், அப்புறம் நிறைய பாடியிருக்கார் அபிராமி அம்மை பதிகம். அதுல ஒரு பதிகத்துல சொல்றார், அதுல எல்லாம் துரத்துமா மனுஷன, எல்லாம் ஒண்ணு ஒன்னா துரத்துன்ற ஒருத்தர் அவர் சொல்வார், நமனும் என்னை துரத்துவானோ நான் வாரண்டிடும் ஓடிடும் கால். சொல்லிட்டு சொல்வார், அகில உலகத்தும் ஆதார தெய்வமே. அந்த லைன் தான் எல்லாம் துரத்த, மிகையும் துரத்த, வெண்புறையும் துரத்த, எனக்கு எல்லாம் துரத்துறது. எனக்கு நான் வறண்டு ஓடும் கால் நமனும் என்னை துரத்துவானோம் அகில உலகிற்கும் ஆதார தெய்வமே ஆதிக்கடவுள் வாழ்வே முனீசர் உருவாக மகதாத சுகபாணி அருள்வாமி அகிலாம லைன போடுறப்பான். அகில உலகத்திற்கும் ஆதாரத்தை, எல்லா உலகத்துக்கும் ஆதாரம். இதுதான் பின்னால பாடி சொன்னான், ஆதாரம் சக்தி என்றே அருமறைகள் கூறும் யாதானும் தொழில் புரிவான் யாதும் அவள் தொழிலான் நம்பினோர் கெடுவதில்லை 4 வரை தீர்ப்பு அம்பிகை கலந்து கொண்டால் அதிகார் அபிரம் என்ற பயிற்சித்தான் எழுத முடியும். அகில உலகத்திற்கும் ஆதார தெய்வமே ஆதிக்கடவுரின் வாழ்வே அமுதீச ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமி. ஏற்பட்ட அபிராமி, நான் பாடும் இந்த பாடல்கள் தான் ஏற்றுக்கொண்டு எனக்கு அருள் செய்தாயே, எனக்கு ஒரு நகைப்பாக்கா இருக்கிறது. அடமை கொடுத்து நீ என்ன பல செய்தா பெரும் புகழ் உண்டாகும் என்று சொல்லி அபிராமி தவத்தை சொல்லி ஸ்ரீ அபிராமி நமோஸ்துதம் சந்திரோதயம் கிருதவதி தாதங்கேன மகேஸ்வரி ஆயுர்தேவி ஜெகன்மாத ஸ்ரீ அபிராமி நமோஸ்துதம் சுகாகதேச ஸ்ரீகாந்தே சரணாகத வத்சலம் ஆரோக்கியம் தேகினி நித்யம் ஸ்ரீ அபிராமி நமோஸ்துதம் கல்யாணி மங்களம் தேகி ஜெகன் மங்களகாரிணி ஐஸ்வர்யம் தேகிமே நித்யம் ஸ்ரீ அபிராமி நமோஸ்துதம் சந்திர மண்டலமத்தே மகா திரிபுர சுந்தரி ஸ்ரீசக்ர ராஜநிலே ஸ்ரீ அபிராமி நமோஸ்துதம் ராஜீவலோச்சனே பூர்ணே பூர்ணச்சந்திர விதாயினி சௌபாக்கியம் தேகினி நித்யம் ஸ்ரீ அபிராமி நமோஸ்துதம்
கணேச ஸ்கந்த ஜனனி வேதரூபே தனேஸ்வரி விஜயாந்த தேகிமே கீர்த்திம் ஸ்ரீ அபிராமி நமோஸ்துதே சுவாசினி பிரியே மாதா சௌந்தர்ய விபத்தினி மாங்கல்யம் தேகிமே நித்யம் ஸ்ரீ அபிராமி நமோஸ்துதே மார்க்கண்டேய மகாபக்தா சுப்பிரமணிய சுபூஜிதே ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி தொங்கி ஸ்ரீ அபிராமி நமோஸ்துதே. அவருடைய பூர்வாசிர பேர் சுப்பிரமணியன். இந்த கவிதை எழுதுறது அவர் சேர்க்கிறார். மார்க்கண்டேய மகாபக்தக சுப்பிரமணிய சுபூஜிதே ஸ்ரீராஜராஜேஸ்வரி தொங்கி ஸ்ரீ அபிராமி நமோஸ்துதே. சாநித்யம் குரு கல்யாணம் மம பூஜாகிருகேஷுதே பிம்பே தீபே ததா புஷ்பே ஹரித்ரா குங்குமே மம ஸ்ரீ அபிராமியாயிதம் சூத்திரம் எப்பதே சிவசக்தி சந்நிதம் ஆயுர்பலம் யசோவர்த்த மங்களம் ஜபவே சுதம் ஸ்ரீ அபிராமியாயிதம் ஸ்தோத்திரம் ஜப்பேடே ஸ்ரீ ரமண பகவான் சுவாமி சந்நிதம் ஆயுர்பலம் யசோவர்த்த மங்களம் ஜபவே சுதம். ஐகிரி நந்தினி நந்திதமேதி விஸ்வ வினோதினி நந்தினுதே விதிவரவிந்ததிரோதினி வாதி விஷ்ணு விலாசினி விஷ்ணுனுதே பகவதி திகந்த குடும்பி மோரி குடும்பினி மோரி கிருதே ஜய 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 மகிஷாசுரமர்தினிதம் ஜகபத்தினி தைலசுதே கோவிந்த கோவிந்த கோகுலநந்த கோவிந்த கோவிந்த நாமகரே கோட்டி ஜன்மாந்திர பாவங்கள் தீர்ந்து கோஞ்சி கொண்டாய் கோபாலகரே பாவிகளும் உண்ட நாமமுறை திடில் பரமபதம் தரும் ராமகரே ஜய 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 ஸ்ரீ குருவாதபுரீஸ்வர தேவகி நந்தன கிருஷ்ணகரே மலிமலம் சுரக்க மன்னன் போன் முறை அரசு செய்க குறைவிடாது உயிர்கள் வாழ்க நான்மறை அகங்கள் ஓங்க நஷ்டரும் வேள்வி மங்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக நாம் வாழ்க அந்த பதவராதீனம் வீகதன் போனல் வெந்தனும் ஓங்கிகம் ஆகதி எல்லாம் அருள்நாமமே சூழ வையகம் உயர்த்தீவே. ஸ்ரீ ஞானசம்பந்த பெருமான் திருவடிகளே சரணம் சரணம். சதா சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்த. ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராம ராம். ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. என்னாருடைய சிவனை போற்றி எட்டாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அம்பீதாம்பா சமேத ஸ்ரீ அருணாச்சலேஸ்வர சுவாமி நம. மகாயாம்பா சமேத ஸ்ரீ பூமிநாத சுவாமி நம. விஜயாச்சம்பிகா சமேத ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வர சுவாமி நம. காமாச்சம்பிகா சமேத ஏகாம்பரநாத சுவாமி நம. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ வாசுதேவாய. திருச்சிற்றம்பலம் சிவத்திலம்பரம் ஸ்ரீ அபிராமி பட்ட திருவடிகளே சரணம் சரணம் சரணம். நன்றி, நமஸ்காரம். எனது